ரத்னாகர் அப்படின்ற ஒரு மனிதர் என்ன பண்றாரு, மிகப்பெரிய பலசாலி. அவன் காட்டுக்குள்ள வழிப்பறி கொள்ளையில ஈடுபடுறான். அந்த பக்கம் நாரதர் நடந்து வராரு. அவர்கிட்டயும் தன் வேலையை காண்பிக்கிறதுக்கு ரத்னாகர் போய் முயற்சி செய்யறான். அதுக்கு நாரதர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார், நீ செய்யற இந்த பாவ காரியத்துக்கு உன்னுடைய குடும்பமும் பங்கிட்டுக்குமா, அந்த பாவத்தில் அவர்களுக்கும் பங்குண்டா அப்படின்னு கேட்டு பாருன்றான். ரத்னாகர் போய் கேட்கிறான். அதுக்கு அவர் பதில், இல்லை இல்லை, நீ செய்யற பாவம் ஒன்னதான் செய்யறோம், நீ எங்களை பாதுகாக்கணும், அந்த கடமையை செய்யற, அவ்வளவுதானே ஒழிய நீ செய்யற பாவத்தில் எங்களால் பங்கெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரத்னாகருக்கு மிகுந்த மன வருத்தம். திருப்பி அதே நாரதர் கிட்ட வந்து கேட்கிறான், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. நாரதர் ரத்னாகருக்கு ராமநாமத்தை உபதேசம் பண்ணார். அதுவும் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு மரம் இருந்ததுதான், அந்த மரத்தின் பேர் மரா, அதை வந்து மரான்னு சொல்லிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ரத்னாகரம் அதை சொல்ல சொல்ல அது ராமநாமமாக மாறி அவரை சுத்தப்படுத்துச்சு. அவர் தான் ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி. நம்ம வாழ்க்கையில் சரியான நேரத்தில் ஒரு ஞானியை பார்த்துட்டோம், அவங்க கிட்ட நாம் உபதேசம் பெற்றுட்டோம், இல்லை நாம் மனம் திருந்ததுனால நமக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக வழி கிடைச்சிது அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையும் மாறும். கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.